ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். பெரிய பதவி இல்ல, சாதாரண கிளர்க் தான். ஆனா வேலை விஷயத்துல அவன் ரொம்ப கவனமானவன். காலையில நேரத்துக்கு வருவான். அவன் கிட்ட இருக்கும் ஃபைல்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கும். முடிக்காம விட்ட வேலை அப்படியே விட மாட்டான். முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போவான். அதனால மேலாளர்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் பேங்க்ல ஆடிட் நடக்க போகுது. அதனால எல்லாருக்கும் பதட்டம். சின்ன தவறு கூட பெரிய பிரச்சனையா மாறிடும். அந்த நாள் மாலை மேனேஜர் கேட்டார், நேத்து அந்த முக்கியமான ஃபைல் கடைசியாக யார்கிட்ட இருந்தது? அந்த ஃபைல் ஒரு லோனுக்கு சம்பந்தப்பட்டது. அதுல ரிப்போர்ட், சிக்னேச்சர் எல்லாம் இருந்துச்சு. அந்த நிமிஷம் அவனுக்கு நெஞ்சு கொஞ்சம் துடிச்சது. ஏன்னா நேத்து அந்த ஃபைலை கடைசியாக பார்த்தது அவன்தான். ஆனா இப்போ அந்த ஃபைல் காணாம போச்சு. அவன் மனசுக்குள்ள ஒரே பயம். ஃபைல் கிடைக்கலனா ஆடிட்ல பிரச்சனை, பிரச்சனைனா வேலைக்கு ஆபத்து. மேனேஜர் திரும்ப கேட்டார், நிச்சயமா சொல்லுங்க. அந்த நொடியில அவன் பயந்துட்டான். அவன் சொன்னான், சார், நேத்து அந்த ஃபைல் என்கிட்ட இல்ல. அந்த வார்த்தை அவனுக்கு அந்த நேரத்துல பெரிய தவறா தோணல. நான் திருடல, நான் கெடுதல் பண்ணல, பயத்துல சொன்னேன். அவன் பயந்துட்டு உண்மையை மறைச்சானா இல்ல நேரா போய் சொல்லிட்டானா? நீங்களா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க? அந்த வார்த்தைக்கு அப்புறம் பிரச்சனை முடிஞ்சதா? இல்ல. அடுத்த நாள் ஆடிட் தொடங்கிச்சு. கொஸ்டின்ஸ், செக்கிங், டீடைல்ஸ். ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் மனசுக்குள்ள ஒரே யோசனை, நேத்து சொன்னதா மாற்றக்கூடாது. ஒரு பதில் சொன்னான், அப்புறம் இன்னொரு. மெல்ல மெல்ல ஒரு பொய் இன்னொரு பொய்ய தேவைப்படுத்த ஆரம்பிச்சது. ராத்திரி அவனுக்கு தூக்கம் வரல. படுக்கையில படுத்திருந்தாலும் மனசு முழுக்க பேங்க் தான். இப்ப உண்மை சொன்னா எல்லாம் உடைஞ்சிருமா அப்படின்னு பயம். ஒரு நாள் ஒரு சீனியர் ஆபீசர் கேட்டார், நீ சொல்றது உண்மையா? அந்த கேள்வி அவனை அப்படியே நிறுத்துச்சு. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. இப்ப உண்மையை சொன்னா வேலைக்கு ஆபத்து, இப்ப மறைச்சா மனசுக்கு ஆபத்து. அப்போ எது சரி? வேலை முக்கியமா இல்ல மனசு அமைதியா? அடுத்த நாள் காலை அவன் பேங்க்குக்கு வந்தான். நேரா மேனேஜர் ரூமுக்கு போனான். அவன் சொன்னான், சார், நேத்து நான் சொன்னது முழு உண்மை இல்ல. ரூம் அமைதியாயிடுச்சு. அவன் எல்லாத்தையும் சொன்னான். ஃபைல் எப்படி கவனக்குறைவால தவறான இடத்துல போனது, பயத்துல எப்படி உண்மையை மறைச்சான்னு. தண்டனை வந்துச்சு. வார்னிங், டிரான்ஸ்ஃபர். சில விஷயம் அவன் கையிலிருந்து போச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்குள்ள நடந்துச்சு. அவன் மனசு அமைதியா இருந்துச்சு. முதன்முறையா வேலை முடிஞ்சதும் சுமை இல்லாம வீட்டுக்கு போனான். அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. அந்த நாள்ல உண்மையை மறைச்சது அவனை காப்பாத்துச்சா இல்ல அவனை வேற மாதிரி மாட்டிச்சா? உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கா?